ஆமென். ஆமென். அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம்ல. சோ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த காரியங்கள்ல மாற்றத்த உண்டு பண்ணியிருக்கிறார். சோ ஒரே ஒரு விஷயம் ஐ வாண்ட் எவ்ரிஒன் டூ ஸ்விட்ச் ஆன் யுவர் கேமரா. எல்லாரும் உங்களோட கேமராஸ் ஆன் பண்ணீங்க அப்டின்னா வந்து இட் வுட் பி பெட்டர். இத்தன நாள் நெறைய நாள் யாருமே வந்து கேமரா ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் டுடே இஃப் பாசிபிள் ஆ தயவு செஞ்சு வந்து கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணி நீங்க வந்து இந்த செஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. இட் வுட் பி மோர் கனெக்டட் ரொம்ப கனெக்டடா இருக்கும். நம்ம கேமராஸ் ஆன் பண்ணி ஓகே தேங்க் யூ அங்கிள், தேங்க் யூ அங்கிள். ஓகே. சோ நெறைய பேர் வந்து ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இந்த வேளையிலயும் நம்ம வந்து முக்கியமான செஷனுக்குள்ள நம்ம வந்து கடந்து போக போறோம். ஆண்டவருடைய வார்த்தைய இந்த வேளையில நம்ம வந்து கேட்க போறோம். சோ உங்களோட பைபிள் எல்லாவற்றையும் எடுத்து வச்சுக்கோங்க. சோ இந்த நாள்ல நம்மளோட ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவதற்கு வி ஹேவ் பாஸ்டர் ஜஸ்டின் அண்ணா ஃப்ரம் மார்னிங் கம்ஃபர்ட் சர்ச். சோ அண்ணா இந்த நாள்ல நம்மளோட இருக்கிறாங்க. சோ அண்ணா மூலமா ஆண்டவர் இந்த நாள்ல பேச போகிறார். ஆமென். சோ எல்லாரும் வார்த்தையை ரிசீவ் பண்ணுவதற்கு ரெடியா இருங்க. சோ நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி சாட் பாக்ஸ்ல வெல்கம் பண்ணி அண்ணாவை இந்த வேளையில வந்து வெல்கம் பண்ணலாம். ஓவர் டு பாஸ்டர் ஜஸ்டின் அண்ணா. ஆ, அண்ணா மியூட் ஆகியிருக்கு அண்ணா. Praise the Lord. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது Praise the அண்ணா, Lord. கேக்குது சத்தம் கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது. Okay. கர்த்தர் நல்லவர். இந்த காலை பொழுதுல உங்களை எல்லாரையும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இதற்கு முகாந்திரமா இருந்த சகோதரன் சகோதரி எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. மேலே நிச்சயமாட்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாட்டு ஒரு பலருக்கு ஒரு ஆசீர்வாதத்துல கட்டளையிட போகிறாரு. எனக்கு இந்த காலை நேரத்திலையும் கூட கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து கண்களை மூடி அந்த ஒரு என்ன ஒரு உங்களுடைய பிரசனத்தினால நடப்போம்னு சொல்லி முடிஞ்சா 2 கையை அப்படி ஆண்டோட கையை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் வளர்ந்தாலும் உங்களுடைய சிந்தை மட்டும் சிதற விடாண்டாம். நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னுடைய பாதத்தில் ஆண்டவர் நோக்கி பாருங்க. எல்லாரும் உள்ளத்தினால என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே இந்த நீரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. Thank you, Lord. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் ஒரு விசைக்கூட என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. உடைய பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உந்தன் ஆவியால் தேற்றவாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்ற பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். அந்நிய பாஷை அடையாளம் உள்ளவர்கள் அப்படியே அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய சமூகத்தில் புதிய திறமைகளை பொது பலத்தை இந்த வேளையில பெற்றுக் கொள்ளுமா. இந்த நாளுக்கான புது பலனை அமைந்த 14வது நாள்ல ஆண்டுடைய காரணம் மத்தியில் வெளிப்படும் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு முறை துதிக்க ஆரம்பிக்கும். அவை சிந்தையை மட்டும் சிதற விடாதவள் நம்மை பரலோக தேவனை ஒற்றிப்பார். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பலருடைய கழுகை போல சட்டங்கள் அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தை இன்னைக்கு நிறைவேற போகிறதை இவருக்கு ஆகமுக்கு தோற்றம் ஆண்டவரை இன்னைக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொது பலத்தினால
கத்தர் இடை கட்டுகிறதை இவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரீமா லாபா லீமா லாரா ஷகபா லீபா லாரா. ஒவ்வொருவருடைய புது பலத்தினால இடை கட்டுவீராக, புது பலத்தினால இடை கட்டும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உன்மேல் எழும்புகிறவர்களை உன் கீழ் மடங்கு பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இந்த அதிகாலை வேளைகளை பலத்தினால கத்த இடை கட்டுகிற, பலத்தினால இடை கட்டி ஆமே நம்மை எழும்புகிறவர்களை நம்மை கீழ் மடங்கு பண்ணுகிற அந்த வேளையில் உற்சாகமாய் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா. ஆமே. பொது பலம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குகிறதற்காக சோதரம் ஆண்டவர். ரீமாலா ரீஷா காலாரா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிற வானம் பரம் திறப்பதாக, திறப்பதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, சத்தருடைய போராட்டங்கள் உடைக்கப்படுவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இருக்கிற நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இப்போது அபிஷேகம் ஊற்றி பாயிட்டு ஆண்டவர். தேவ மகிமை ஊற்றி பாயும்படிய ஜபிக்கிற ஆண்டவர். அந்த காரங்களை உடைக்கிற தேவ மகிமை, அந்த காரங்களை உடைக்கிற தேவ மகிமை மூடுபடியாக ஜபிக்கிறத போல ஒவ்வொருடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரப்பும் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கட்டபடியை ஜபிக்கிற ஆண்டவரை. தட்டைகளை உடைக்கிற தேவாவியானவர் தட்டைகளை உடைத்து போட்டவீராக. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற பரிசுத்தாவியானவர் இந்த அதிகால வேளையில் ஆண்டவரை. ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை உம்முடைய கிருபையினால் அலங்கரிக்கபடியாக ஜபிக்கிற ஆண்டவரை. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களை முழுவதும் ஆய்வுடைய கருத்துக்குள்ள புகழ்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்ய. அவன் என்னுடைய கிருபை எங்களை மூடட்டும். தொடர்ந்து மீதமுள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென். ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகாலை வேளையில அவன் விதமாய் இணைந்து இந்த தொடர் ஜபத்தை அவன் செயல்படுத்த வேண்டும் என்று திட்டத்தை இருதயத்துக்குள்ளே கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாய் அது தேவனுடைய மையான கிருபை. தேசத்துல பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் இருக்கிற காலகட்டத்துல ஆண்டவர் ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாகத்தை ஒரு பாரத்தை கொடுப்பார். அந்த பாரம் தாகத்தோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையாக மூன்றாவது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது அந்த வேதோத்தரத்துல தெளிவை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திவாரம் உண்டேன். ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரி தேவன் அளித்த கிருபையின்படியாக அஸ்திவாரம் போட்டான் என்று சொல்லுகிறது. இந்த நாளிலும் அவன் ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியை போல விதமாய் இது மூலமாய் அவன் இந்த ஜிபத்தை அவன் ஏறெடுக்கணும். தேசத்துக்கான விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும். பழைய நிலவை இழந்து போன கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். இப்படி சொல்லி நம்ம அநேக காரியத்துல ஒரு இயக்கத்தோடு கூட அன்றைய பாதத்துல காத்திருக்கிறோம். அவன் வேறும் தெளிவை சொல்லுகிறது. ஒரு புத்தி உள்ள சிறுபாசாரியை போல அவன் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் அளித்த கிருபையின்படி இதுல மேன்மை பாராட்ட பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அநேகர் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறீங்க. நல்லது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தி உள்ள ஒரு சிற்பாசாரி தேவன் அளித்த தேவ கிருபையின்படி அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கும். இந்த அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியத்துல அநேகர் இந்த அஸ்திவாரத்துக்கு மேல கிறிஸ்துவாகி அஸ்திவாரத்துக்கு அநேகர் தொடர்ந்து பயணி அநேகர் நன்மைகளை பெற்றுக் கொள்வாங்க. அண்ணா வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்ல. வாய்ஸ் கிளியரா இல்ல. பிரேக் ஆகுதா? ஆமாண்ணா. ஓகே. Wait. Praise the Lord. கேக்குதா இப்ப? இப்ப நல்லா கேக்குதாண்ணா. தேங்க்யூ அண்ணா.
ஹலோ, பிரைஸ் லார்ட். அண்ணா இப்ப நல்லா ஓகே. கேக்குதாண்ணா? அதாவது ஒரு தேங்க்யூ. புத்தி உள்ள ஒரு சிற்பாசாரிய போல. ஓகே, ஓகே. ஒரு புத்தி உள்ள சிற்பாசாரியரை போல ஆண்டவர் வந்து இந்த ஊழியத்துக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அப்படிதான் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வருகிற நாட்கள்ல இந்த ஊழியத்துல அநேக ஜனங்களை பயணிக்க வைப்பாரு. இதுக்கு மேல கிறிஸ்துன்னு சொல்ற அஸ்திபாரத்துக்கு மேல தேவன் அளித்த கிருபையின்படியா போடப்பட்ட இந்த அஸ்திவாரத்தின் மேல வந்து அநேகர் வந்து அவருடைய நாமத்தை அவருடைய ராஜ்யத்தை கட்டுவாங்க. கர்த்தருடைய ஊழியத்தில் விஸ்தாரமாக்குவார். பெரிய காரியங்களை காணுவார். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியம். நான் தேவனுடைய சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாசனம். சகோதரன் அழகா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையின்படியாக தான் இந்த உபவாச கூட்டத்தை, இந்த தொடர் ஜபத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தை. திரும்புங்கள், அதாவது அரணுக்கு திரும்புங்கள், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்ற அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்து இந்த ஜபத்தை வந்து நமக்கு வந்து தொடர்ச்சியாட்டி ஏறெடுத்து கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரு. இந்த 14வது நாள்ல ஆமென் நானும் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். நாம இன்னைக்கு இந்த நாள்ல வந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இதே வசனத்தை தான் நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்பிக்கை உடைய சிறை. பாருங்க, இந்த வார்த்தையை வந்து நேற்றைய தினத்துல நான் தியானித்து கொண்டிருந்த போது சிறை என்ற அனுபவத்திலும் ஒரு நம்பிக்கை அப்படின்னு எனக்கு இந்த வார்த்தையை தெளிவா ஆவியானவர் கொடுத்தார். சிறை என்ற அனுபவத்திலும் ஒரு நம்பிக்கை. சிலர் வந்து பாவம்னு சொல்லுகிற சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. சிலர் வியாதின்னு சொல்ற சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. சிலர் கடன் என்னும் சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. சிலர் உபத்திரவம் என்னும் சிறையிருப்புக்குள்ள இருப்பாங்க. இப்படி அநேகர் சிறை என்னும் அனுபவத்துக்குள்ள காணப்படுவாங்க. இந்த வேத வசனத்தை நான் தியானித்து ராத்திரி 12 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்து குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேல பிடிச்சிருப்பேன். இந்த வார்த்தைக்காக ஜபித்து விட்டு தூங்கும்போது பாருங்க, நல்லா அயர்ந்து தூங்கிட்டேன். சரியாட்டு நமக்கு வந்து 4:30 மணிக்கு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிரதர் சொல்லியிருந்தாங்க. பாருங்க, கரெக்டா 4 மணி இருக்கும் பாருங்க. கரெக்டா 4 மணி இருக்கு. ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிச்சாரு. அந்த சொப்பனத்துல பாருங்க, ஒரு சகோதரன் வந்து ஒரு பாவம் என்னும் ஒரு சிறையிருப்புக்குள்ளாடி மெதுவா உள்ள போய் அந்த மனிதனை பாருங்க மரணத்துக்கு ஏதுவாக சத்துரு கொண்டு போய் அந்த மனிதனை ஒரு சவப்பெட்டியில வைத்து கொண்டு வருகிறது போல, கொண்டு வரும்போது அந்த மனிதனுக்கு முன்பதாக நான் திடீரென்று போய் எழும்பி நிற்கிறது போல நின்று, இந்த மனிதன் நன்றாதானே இருந்தான், இந்த மனிதன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆச்சரியத்தோடு கூட எழும்பி நிற்பது போல, அந்த மனிதனை பார்த்து எழும்பி நிற்பது போல ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் பார்த்தாரு. அந்த காண்பித்தார். அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே நான் எழும்பிட்டேன். எழும்பின உடனே ஆண்டவர் காண்பிச்ச ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, காண்பிச்ச ஒரு காரியமும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அதன்படியாக அதாவது சத்துரு கொஞ்சமாக சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். சிறையிருப்புக்குள்ளே கொண்டு போய் அந்த சிறையிருப்புக்குள்ளே இருக்கிற ஜனம் நம்பிக்கை இருக்கிறது, வெளியே வர வேண்டும் என்று சொல்லி, அந்த நம்பிக்கை இருக்கிற ஜனத்தை எனக்கு நேராக திருப்ப வேண்டும் என்ற உலகில வந்து இந்த விபற்றத்துல நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பகுதி தெளிவாக ஆவியானவர் இந்த நாள்ல அழுத்தமாய் சொல்லுகிறார்,
ஏதோ ஒரு பகுதியில நாம சிறை என்ற அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது, என் ஆண்டவர் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை தருவார், என் ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நம்ம ஜபத்துல நாம பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளணும். அது ஒருவேளை யாருக்கும் தெரியாத ஒரு பாவம் என்னும் சிறையிருப்பாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது வியாதி என்னும் சிறையிருப்பாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது கடன் என்றும் சிறையிருப்பாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது உபத்திரவமாய் இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது சோதனை என்னும் பாதைக்குள்ளாக நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம். எதுவானாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த ஜபத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரு, நிச்சயமா இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு, இன்னைக்கு இல்ல நாளைக்காவது எனக்கு ஒரு ஜெயத்தை தருவாரு அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டுடைய பாதத்துல நம்பி இருக்கிறீங்க. இன்னைக்கு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி. பாருங்க, இந்த சிறை என்று சொல்லும் போது ஆண்டவர் இந்த யோசேப்பை குறித்து தெளிவாக முன்பதாய் கொண்டு நிறுத்தினார். இந்த யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே தான் செய்யாத ஒரு தவற்றிற்காக சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்படுகிறான். ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் படிக்கும் போது அந்த சிறைச்சாலையிலே 2 மனிதர்கள் அங்கே சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறார்கள். ஒன்று பானபாத்திரக்காரன், இன்னொருவன் சுயம் பாகி. 2 பேரும் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார்கள். சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது பாருங்க, அதுல இந்த ஒரு மனிதனுக்கு, பானபாத்திரன் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தையும், இன்னும் சுயம்பாவி என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஒரு சொப்பனத்தையும் ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். இதை காண்பித்து கொடுக்கிற இந்த சொப்பனத்திற்கு இந்த யோசேப்பு விளக்கம் சொல்லுகிறான். விளக்கம் சொல்லி இந்த பானபாத்திரக்காரன் சொல்றாப்புல, நீ 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த 14வது வசனம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் போது இதுதான் அந்த சொப்பனத்தின் அர்த்தம்னு சொல்லிக்கிட்டு, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த யோசேப்புடைய இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம், இப்ப இந்த மனிதனுக்கு நான் உதவி செய்கிறேன், இந்த மனிதனுக்கு உதவி செய்கிறதுனால இந்த சிறையிருப்பிலிருந்து என்ன இந்த மனிதன் விடுவிக்க முடியும், இந்த சிறையிருப்பில் இருந்து இந்த மனிதன் என்னை விடுவிக்க முடியும். இந்த மனிதன் போய் ராஜாவிடத்துல போய் சொன்னா ராஜா இந்த சிறையிருப்பில் இருந்து என்னை விடுவிச்சு விட்டுருவான் அப்படின்னு சொல்லி இந்த யோசேப்பு நினைத்தான். நன்றாய் புரிந்து கொள்ளணும், யோசேப்பு இருக்கிறது சிறை, யோசேப்பு இருக்கிறது சிறை. ஆனால் அந்த யோசேப்பு ஒரு மனிதனை நம்புகிறான். ஒரு மனிதனை நம்புகிற மாத்திரத்துல நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மறந்து விட்டான். நாம் அநேக நேரத்துல இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மனிதன் என்னை விடுவிப்பான், இந்த மனிதன் என்னை காப்பாற்றுவான், இந்த மருந்து மாத்திரைகள் என்னை காப்பாற்றும், அல்லது பாருங்க ஏதோ ஒரு நபருடைய ஒத்தாசை நமக்கு ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கும்னு நாம நினைப்போம். ஆனா ஒன்று புரிந்து கொள்ளணும், சிறையிருப்புன்னு சொல்லுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மனிதனிடத்திலிருந்து ஒத்தாசை கடந்து வரவே வராது. அவர்களுக்கு ஒத்தாசை எந்த இடத்திலிருந்து கடந்து வரணும்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் கடந்து வரும். யோசேப்பு நினைத்தான், எனக்கு இப்போ ஒத்தாசை இந்த மனிதன் மூலமாய் கடந்து வரும் என்று சொல்லி, ஆனால் அந்த மனிதன் மறந்து போய்விட்டான். ஆனால் ஏற்ற வேளை ஒன்று வந்தது. அந்த வேளையிலே யோசேப்புக்காக ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு ஏற்ற வேலையை இருக்கிறார். ஆமீன். ஏற்ற வேலையை நான் என்று பரிசுத்த ஆவியானவர் அதிகால வேளையிலே
ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏற்ற வேலை வைத்திருக்கிறேன். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Hallelujah. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அண்ணா பிரேக் ஆகுதுண்ணா. மேபி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அது ரிமூவ் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா clear ஆ இருக்கும். ஆமா. இப்போ ஃபைன் ஃபைன். நெட்வொர்க் இஷ்யூ மட்டும் லைட்டா இருக்கு. இப்போ ஓகேவா? ஓகே. இப்போ கிளியரா இருக்கா? எஸ் எஸ். ஓகே, கிளியரா இருக்கல இப்ப? அதாவது இந்த யோசிப்பு நினைத்தது மனிதன் மூலம் நமக்கு வந்து தேவைப்படுகிறது சொல்லி, ஆனா யோசிப்பு இருக்கிறது சிலை, அதை சிலை இருந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அது தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஏற்ற வேலையை வைத்திருந்தார். ஏற்ற வேலையை வைத்து அந்த ஏற்ற வேலையில யோசிப்புக்காக ஆண்டவரை கிரியை செய்தார். அதே போலதான் அவன் காணாமல் வீட்டில் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஏற்ற வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஒரு ஏற்ற வேலையை வைத்திருந்தார். அந்த வேலையை கிரியை செய்தார். அதே போல இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் ஏற்ற வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலை வரைக்கும் நாம் என்னுடைய சமூகத்திலே பாதத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியம். காத்திருக்க வேண்டியது அவசியம். இந்த 21 நாட்கள் தேவனுடைய பாதத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போகாது. இந்த காத்திருப்பு வீணாய் போகாது. இது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட ஜெபம். இந்த ஜெபத்தின் மூலமாய் அனைவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாதங்களை காட்டிடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையிலும் மாதங்களை காட்டிட்டு போகிறார். அனைவருடைய சிறையை ஆண்டவர் மாற்றியவர்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தோங்குகிற ஒரு காலமாக இருக்கிறது. அந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனே நியமித்திருக்கிறார். நம்பிக்கை அண்ணா கொஞ்சம் போல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்றவங்க நல்லவர். Thank you, Jesus. Hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Jesus. 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 Hallelujah. அண்ணா நீங்க மேபி வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஒரு தடவை பேசினா கூட கிளியரா இருக்கான்னு பாக்கலாம். வீடியோ ஆன் பண்ணிருக்கனால மேபி வந்து நெட்வொர்க் அதிகமா.
இஷ்யூவா இருக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்ப கேக்குதா உங்களுக்கு தெளிவாட்டு? பெட்டரா இருக்குண்ணா. தேங்க்யூ. ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு சொன்னா, அவர் தாமே நேரடியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். இப்ப யாரெல்லாம் நான் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறேன், இந்த சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு மெய்யான ஒரு மாற்றத்தை தரணும்னு நம்பி ஆண்டவரிடத்துல வர்றாங்களோ, வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நிச்சயமாய் பதில் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப நம்பிக்கை உள்ள ஒரு மனிதனை அழைக்கிற இடம் அரண். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அரண் என்பது முதலாவது தேவ சமூகத்தை குறிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அரண் என்பது முதலாவது தேவ சமூகத்தை குறிக்கும். வெளியிலிருந்து வருகிற தாக்குதல் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக அரணுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டியது நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளணும். பாருங்க, இந்த நாட்கள்ல ஒரு மனிதனுக்கு விரோதமாக கண்ணுக்கு தெரியாத வானமண்டலத்தில் உள்ள இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரங்கள், லோகாதிபதிகள், துரைதனங்கள், அதிகாரங்கள், இன்னுமாய் மந்திரம், பில்லி சூனியம், செய்வினை கட்டுகள், மனுஷனுடைய எரிச்சல், இப்படி திரளான எதிரிகள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா இருக்கிறது. இப்ப இந்த தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு தான் அரண். நன்றாய் புரிந்து கொள்ளணும். இந்த அரணை குறித்து நம்ம தியானிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அரண் என்பது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. தேவனுடைய சமூகம், ஆண்டவருடைய மகிமை தங்கி ஒரு மனுஷனை பாதுகாக்கும் போது, ஆண்டவருடைய மகிமை இறங்கி ஒரு மனிதனை பாதுகாக்கும் போது, அந்த மனிதனுக்கு விரோதமாய் எந்த சத்துருக்களும் போராட முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளணும். இப்ப யாத்திராகம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கும் போது தேவனே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி. இப்ப இந்த வார்த்தைய மோசே தெளிவாய் அறிந்திருந்தான். அறிந்திருந்ததுனால மோசே இதே வார்த்தைக்கு மறுபதில் சொல்லுகிறான். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஏன்னா அரண் என்று சொல்லுகிறது பாதுகாப்பு. தேவனுடைய சமூகம் என்று சொல்லப்படுகிறது பாதுகாப்பு. ஆண்டருடைய பாதுகாப்பு இல்லாமல் பாருங்க, அந்த வனாந்தரத்துல பிரயாணப்பட முடியாது. ஆண்டருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த பூமியிலே நாம வாழ முடியாது. ஆண்டருடைய பாதுகாப்பு இல்லாமல் இந்த உலகத்துல நாம சாதிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியத்தை நாம ஜெயிக்க முடியாது, சாதிக்க முடியாது. நாம போக வேண்டிய எல்கைக்குள்ளாய் நாம கடந்து செல்ல முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு விரோதமாய் அவ்வளவு போராட்டங்கள் காணப்படுகிறது. இதை ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து முதலாவது அரணாகிய அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் இருக்கணும். யாரெல்லாம் இன்னைக்கு அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறீங்க? மோசே சொல்றான், உம்முடைய சமூகம் இல்லைன்னா என்னை கூட்டிட்டு போகாதுங்கப்பா. அவருடைய சமூகம் என்பது அரண். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, என் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி, என்னை விடுவிப்பார் என்று சொல்லுகிற நம்பிக்கை உடைய சிறைகளாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, அரணாகிய என் சமூகம் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கணும்னு சொல்லி. அந்த மோசே கேட்டது போல நம்முடைய இருதயம், ஆண்டவரே
அப்பா உம்முடைய ஆண்டவரே சமூகம் என் கூட இருக்கணும், என் பிள்ளைகளோடு கூட இருக்கணும், என் குடும்பத்தோடு கூட இருக்கணும், என் வீட்டுல இருக்கணும், நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல இருக்கணும், ஆண்டவரே நான் போகிற வருகிற இடங்களெல்லாம் இருக்கணும்னு சொல்லி நாம ஜபிக்கிறவர்களா இருக்கணும். நன்றாய் புரிந்து கொள்ளணும். யாத்திராகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வரும்போது இரவும் பகலும் பாருங்க அந்த வனாந்தரத்துல வழி நடத்திட்டு வர்றாரு. கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கும் அதே போல நம்மை வழி நடத்த மேக ஸ்தம்பமாக, அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் அவருடைய சமூகத்தோடு கூட நம்மத்திலே இருக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன் என்று சொல்லுமா? நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா, ஆமேன். இரண்டாவது, அரண் என்பது கர்த்தருடைய சந்நிதியை குறிக்கிறது. முதலாவது தேவனுடைய சமூகத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அரண் என்பது கர்த்தருடைய சந்நிதியை குறிக்கிறது. பாருங்க, இந்த அன்னாள் ஒரு சிறையிருப்புக்குள்ளே காணப்பட்டாள். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாளுக்கு ஒரு குறை. இந்த குறை பாருங்க எந்த மனுஷனிடத்துல போய் சொன்னாலும் அது நிவர்த்தி ஆவது இல்லை. அன்னாளுடைய புருஷன் எல்கானிடத்துல சொன்னாலும் அது நிறைவேற போகிறது இல்லை. இந்த அன்னாள் புரிந்து கொண்டு இந்த அன்னாள் எங்க போறான்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில போனா ஒரு சிறை ஆனா ஒரு நம்பிக்கை, ஒரு சிறை ஆனா ஒரு நம்பிக்கை, அவ இருதயத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆமேன். அந்த அரணாயிருக்கிற என் கர்த்தருடைய சந்நிதியில நான் போனேன்னு சொன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி இன்னைக்கும் நீங்க சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கலாம், ஒரு நம்பிக்கையோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சந்நிதியில போய், கர்த்தருடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிற எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜபிக்க ஆரம்பித்தாள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும் போது அந்த ஏலிக்கு முன்பதாய் இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, உன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில ஊற்று. இந்த அதிகாலை வேளையில உன் இருதயத்தை கர்த்தருடைய சந்நிதியில ஊற்று. கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த அன்னாள் இருதயத்தை ஓட்டைத்து ஊற்றினாள். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அந்த சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அரணுக்கு திரும்பின கர்த்தருடைய சந்நிதியில, தேவாலயத்துக்குள்ள கர்த்தருடைய சந்நிதியில திரும்பின அந்த அன்னாளுக்கு அந்த சிறையிருப்பானது மாற்றப்பட்டது. ஆண்டவர் கண்ணீரை துடைத்தார். ஆண்டவர் துக்கத்தை மாற்றினார். இன்னைக்கும் கண்ணீரோடு கூட, இருதயத்துல கவலையோடு கூட, ஏதோ ஒரு சோர்வோடு கூட இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஆத்மாவே, இன்னைக்கு ஆவியானவர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற நாட்கள் என்று சொல்லி மீண்டும் ஆமென் சந்தோஷமும் மன மகிழ்ச்சி உன்னிடத்திலே கேட்கும்படியாய் உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றப் போகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். மூன்றாவது, அரண் என்பது கர்த்தருடைய சட்டை. ஒரு கோழி பாருங்க தன் குஞ்சுகளை சட்டைக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுகிற விதமாய் கர்த்தர் அவருடைய சட்டைக்குள்ளாய் சேர்த்து கொள்ளுகிறார். ஆபத்து நிறைந்த, பிரச்சனை நிறைந்த, போராட்டம் நிறைந்த உலகில அந்த கோழி சட்டையை அப்படியே தூக்கி விரித்து காண்பிக்கிறது போல ஆண்டவர் அவருடைய சட்டை, அவருடைய மறைவிடத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளணும். அதாவது இந்த ரூத்து சம்பவம் நமக்கு தெரியும்.
இந்த ரூத் சம்பவத்துல நகோமியை குறித்து நமக்கு தெரியும். இந்த நகோமி தன்னுடைய 2 மகனோடு கூட மோவாப் தேசத்துக்கு கடந்து சென்று மோவாப் தேசத்துல போய் பாருங்க, 2 மகன்களையும் இழந்து 2 மருமகளோடு கூட நிற்கும் போது அதிலே ஒரு மருமகள் பாருங்க அந்த தேசத்திலே போய்விடுகிறாள். மோவாப் தேசத்திலே ஒரு மருமகள் ரூத். அந்த ஒரு மருமகள் நேரே யார் கூட, நகோமியோடு கூட இங்க பெத்லெகேமுக்கு கடந்து வருகிறாப்புல. பெத்லெகேம் என்பது அப்பத்தின் வீடு, பெத்லெகேம் என்பது அரண், பெத்லெகேம் என்பது கர்த்தருடைய சட்டை. பாருங்க, இந்த ரூத்துக்கு ஆண்டவரை குறிச்சு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை, நகோமி ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். ஒரு சின்ன நம்பிக்கையுடைய ஒரு சிறை, எல்லாம் உடைக்கப்பட்டாலும் சிறையிருப்புக்குள் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, நான் மாமியை நம்பி நான் போறேன், மாமி ஆராதிக்கிற தெய்வத்தை நம்பி நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட, இந்த நம்பிக்கையோடு கூட இந்த பெத்லெகேமுக்குள்ள பிரவேசிக்கிறார். பெத்லெகேமுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த ஆமென் ரூத்துக்கு பாருங்க ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கும் போது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. சிறையிருப்புதான் 2 மருமகள்ல ஒரு மருமகள். ஆமேன். நமக்கு உலகத்துல இருந்துதான் இந்த சிறையிருப்பு மாறும். நமக்கு இந்த சிறையிருப்பு ஆமீன் ஏதோ ஒரு மனிதன் மூலம்தான் மாறும்னு சொல்லி திரும்பி போன அந்த மருமகளை போல் அல்லாத வண்ணமாய் இந்த ரூத் ஆண்டவரை நம்பி அவருடைய சட்டைக்குள்ளாய் வந்தாள். இன்னைக்கும் அநேகர் உலகத்தை நம்பி, உலக மனுஷனை நம்பி, பணத்தை நம்பி, பதவியை நம்பி இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவரை நம்பி காலை பொழுதுல காத்திருக்கிறாய் அல்லவா? ஆத்துமாவே, ஆண்டவர் இந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ இருப்பது அவருடைய சட்டையின் கீழ், அவருடைய சட்டையின் கீழ். தேவனுடைய கிருபை அவ்வளவு அருமையானது, அவ்வளவு அருமையானது. ஆமென். தேவனுடைய கிருபை அவ்வளவு அருமையா இருக்கிறபடியினாலே மனுபுத்திரர் அவருடைய சட்டையின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய கிருபை உன்னை அவருடைய சட்டையின் கீழாக அரவணைத்திருக்கிறது. ஆமேன். இன்னைக்கு நீ அவருடைய சட்டையின் கீழ் வந்திருக்கிறாயானால் அவருடைய கிருபையை நினைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. ஆமேன். அவருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லு. சங்கீதம் 61:4 படிக்கும் போது, நான் உம்முடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்லி, அவருடைய சட்டைகளின் மறைவிலே வந்து அடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டு. அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமா இருக்கும் என்று ஆமீன் சங்கீதம் 91:4 நம்ம படிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற பிள்ளைகள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்துல ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு இந்த ஜெப வேளையில் ஆண்டவர் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு சௌக்கியத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய சரீரத்துல விடுதலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் சட்டையின் கீழ், உன்னதமானவருடைய சட்டையின் கீழ் வந்திருக்கிற உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆமேன். நீ வெளியே புறப்பட்டு போய், நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவியானவர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ வெளியே புறப்பட்டு போய், நீ இப்பொழுது இருப்பது கர்த்தருடைய சட்டை. சிறையே, நம்பிக்கையுடைய சிறையே, நீ இருப்பது கர்த்தருடைய சட்டை. ஆமீன். இந்த சட்டையின் கீழ் இருக்கிற நீ ஆரோக்கியப்படுகிறது மாத்திரமல்ல, வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள், கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அநேகருடைய தலையை காண்டாமிருகத்தின் ஆமீன் கொம்பை போல உயர பண்ண போகிறார். அநேகருடைய தலையை ஆமீன் ஆண்டவர் உயர்த்த போகிறார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை இந்த நாளிலே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமே. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற பரிசுத்த தெய்வம் இந்த நாள்ல ஆமீன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார்.
ஆமென், ஆமென், ஆமென். நான்காவதாக நம்ம பார்க்கும்போது கர்த்தரே அரண் என்று தாவீது சொல்லுகிறான். கர்த்தரே எனக்கு அரண், தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வை பண்ணுகிறார். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் என்று 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கிறோம். கர்த்தர் தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அரண். கர்த்தர் தான் அரண். எப்படிப்பட்ட கோலியாத்து முன்னாடி வந்து நின்றாலும் கர்த்தர் உனக்கு அரணா இருக்கிறபடியினால் அந்த கோலியாத்து சங்கரிக்கப்படுவான். இந்த விசுவாசம் உனக்குள்ளாய் இந்த அதிகாலை வேளையில இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் திருவிழம் பற்றுகிறார். சிறை என்ற அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும், பரியாசம் இருக்கும், அலட்சியப்படுத்துவாங்க. நீங்க போகிற இடங்களை எல்லாம் இவனா இவளா இவ்வளவுதான், இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துவாங்க. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு, ஆண்டுடைய சந்நிதியை விட்டு, ஆண்டுடைய சட்டையை விட்டு நீங்க ஒருவேளை தூரமா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆமேன், பாருங்க, இந்த நாள்ல இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. ஆமேன். அநேக நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆமேன், புறக்கணிப்பு, இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ அரணுக்கு வா, அரணை நம்பு. அரணை நம்புனா இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன், அதை நான் இன்னைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றை புரிந்து கொள்ளணும். சிலர் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பாங்க, தேவனுடைய சந்நிதியில போய் இருப்பாங்க, பாருங்க, தேவனுடைய சட்டைக்குள்ளாய் தஞ்சமாய் காத்திருப்பாங்க. அடுத்த நாள் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமா போயிருவாங்க, தேவனுடைய சந்நிதியை விட்டு தூரமா போயிருவாங்க, அவருடைய சட்டையை விட்டு தூரமா போயிருவாங்க. இதனால பிரச்சனையும், பாடுகளும், போராட்டங்களும், உபத்திரவங்களும் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுவார்கள். ஒன்று புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை போல ஆண்டவர் தெளிவாய் வார்த்தை சொல்லுகிறார். எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை போல எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் உன்னை பரியாசம் பண்ணினாலும் சரி, எத்தனை மனிதர்கள் உன்னை அலட்சியம் பண்ணினாலும் சரி, நீ தொடர்ந்து ஓடு என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். நீ தொடர்ந்து ஓடு. சூழ்நிலையை பார்க்காத, நீ தொடர்ந்து ஓடு. அந்த எலியாவை பின்தொடர்ந்த எலிசாவை போல நீ தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. உன்னுடைய வாழ்க்கையில, ஆத்துமாவே உன்னுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உன்னுடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீ நம்பிக்கையுடைய அரணா இருக்கும்போது, நம்பிக்கையுடைய சிறையா இருக்கும்போது, நீ அரணுக்கு திரும்பும் போது உனக்கு நான் கொடுப்பது இரட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான பலன். அந்த ரெட்டிப்பான பலன், ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னு சொன்னா, நிந்தையை பார்க்காத, அவமானத்தை பார்க்காத, சோர்வை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, நீ தொடர்ந்து ஓடு, விடாம ஓடு, இருக்கிற பலத்தோடு தொடர்ந்து ஓடு, நீ பின்தொடர்ந்து ஓடு. கிறிஸ்து என்னும் கண்மலையை நோக்கி நீ ஓடு, உலகத்தை நீ பார்க்காம ஓடு அப்படின்னு ஆண்டவர் இந்த நாள் ஆலோசனை சொல்றாப்புல. எலியாவை பின்தொடர்ந்த எலிசா அநேக நிந்தைக்கு உட்படுத்தப்பட்டான், அநேக பரியாசத்துக்கு உட்படுத்தப்பட்டான். ஆனா எதையுமே பொருள்படுத்தாத வண்ணமாய் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எலியாவை பாருங்க, இந்த எலிசா பின்தொடர்ந்த மாத்திரத்திலே கடைசியாக இந்த எலிசா பெற்று கொண்டது பாருங்க இரட்டிப்பான அபிஷேகம். அந்த எலியாவின் மேல் இருந்த சால்வை இந்த எலிசாவின் மேல் விழுந்தது. ஆமேன். இன்னைக்கும் நீ வைராக்கியத்தோடு கூட பின்தொடர்வாயாகில், இயேசு கிறிஸ்து வைராக்கியம் என்னும் சால்வையை உன் மேல போட்டு உன்னை இரட்டிப்பான அபிஷேகத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். ஆமேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை ஆண்டவர் கட்டளையிடுவார், நிச்சயமாய் கட்டளையிடுவார். நம்பிக்கையை மட்டும் தளர விடாதுங்க, நம்பிக்கையை மட்டும் தளர விடாதுங்க. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு
திரும்புங்கள். உங்க நம்பிக்கையை தளர விடாதுங்க. ஒருவேளை இந்த நாட்கள்ல உபத்திரவத்துல இழப்பு, பிரச்சனை, போராட்டம், இப்படி அநேக காரியங்களை நீங்க சந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனா நம்பிக்கையை மட்டும் தளர விடாதுங்க. யோபுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்தது. ஆமென். சொந்த வீட்டுல மனைவியே யோபு தூசித்த போதிலும் அந்த யோபு மட்டும் ஆண்டவர் மேல நம்பிக்கையை தளர விடவே இல்லை. ஆனா யோபு இருந்தது சிறை. யோபு இருந்தது சிறை. ஆனா யோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் பார்க்கும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி அப்படி நம்பிக்கையா இருந்த அந்த யோபுக்கு ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கும் சொல்றேன், ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எதையும் பார்த்து நீங்க சோர்ந்து போகாதுங்க. விசுவாசத்தோடு இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரு. இன்னைக்கு கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்துல நாம இந்த வார்த்தையை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து ஜெபிக்க ஆரம்பிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப முடிஞ்ச அவங்களுடைய வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க பாப்போம், நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் நம்புறேன்பா. உம்முடைய சமூகம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் இல்லாமல் ஆண்டவரே என்னால் எதையுமே சாதிக்க முடியாது. உம்முடைய சமூகம் என்னை மூடட்டும். உம்முடைய சமூகம் தான் எனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. நான் என்னைக்கும் உம்முடைய சன்னதியில் இருப்பேன் ஆண்டவரே. என்னைக்கு உம்முடைய சன்னதியில் இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அமர்ந்திருப்பப்பா, அமர்ந்திருப்பப்பா. ஒரு அர்ப்பணம் இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே. என்னைக்கு நான் இருப்பது உம்முடைய சட்டையின் கீழ் ஆண்டவரே, உம்முடைய சட்டை நிழல் ஆண்டவரே. ஆண்டவருடைய சட்டை நிழல் ஆண்டவரே. ஆண்டவரை என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை உபத்திரம் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் சரி, ஆண்டவரை நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென். நீ சோர்ந்து போவாய், ஆனால் உன்னுடைய பலன் குறுகியது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உன்னுடைய பலம் முழுவதுமாய் சத்துரு விழுங்கி கொண்டிருப்பது நீ சோர்ந்து போகிறதுனால. சோர்ந்து போகாத சகோதர சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். வார்த்தையின் மூலமாய் உன்னோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் தீர்க்க தரிசனமாய் அநேகரோடு கூட இடைபடுகிறார். ஆமென். உடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன். உடைய சிறையிருப்பு திருப்பப்படும் போது ஒரு சொப்பனம் காண்பது போல இருக்கும். ஒரு சொப்பனம் காண்பது போல இருக்கும். இது எப்படி ஆயிற்று என்று சொல்லி நீ ஆச்சரியப்படுவாய். மனுஷன் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவான். இவனா இவளா இப்படி மாறிட்டா என்று சொல்லி ஆண்டவர் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கைகளை கைவிடாத வண்ணமாய் உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணமாய் பூமிக்கு ஒப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். நீ அரணுக்கு கடந்து வரும்போது உன்னை ஒரு வெண்கல அலங்கமாய், ஆமென், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய், ஆமென், அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் உன்னுடைய ஆயுதங்களை ஆவிக்குரிய ஆயுதமாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஆமென். உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனுஷனுடைய திட்டங்கள், மனுஷனுடைய சதிமோஷங்கள் வாய்க்காமலே போகும். ஆமென். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட காத்திருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஆமென். மீண்டும் திரும்பும்படியாய் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒரு மனதோடு கூட இந்த அதிகாலை வேளையில் தியானத்திலே காத்திருந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இதற்கு முகாந்திரமாய் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை துவங்கும்படியாய், ஆண்டவர் ஜெபத்தை துவங்கும்படியாய் ஆண்டவரே சகோதரனுக்கு கொடுத்திருக்கிற திட்டத்திற்காக, தீர்மானத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இதோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிற நன்மை, விடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இந்த நாள் ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உம்முடைய இரக்கத்துக்குள்ளும் கிருபைக்குள்ளும் மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதிசயங்களை காணச் செய்யும், அற்புதங்களை காணச் செய்யும், கைவிடாதிரும். ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவரை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாய் இருக்கிற ஆசீர்வாதம், உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் இருக்கிற ஆசீர்வாதம், உம்முடைய சந்நிதிக்குள்ளாய் இருக்கிற ஆசீர்வாதம், கர்த்தாவே அரணாயிருக்கிற உம்மிடத்தில் இருக்கிற நிறைவான ஆசீர்வாதம் சம்பூரணமாகவும் பரிபூர்ணமாகவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை காணச் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Amen. Praise God. Praise God. Praise the Lord. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். டைம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்ப. இல்ல அண்ணா, no issues. Thank you அண்ணா. Thank you so much. ஓகே 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 ஓகே. ஓகே. ஸோ அழகா ஆண்டவர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறார்ல. முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய காரியங்கள் ரீகன்ஃபர்மேஷன் மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவருடைய செட்டைகளின் கீழே அவருடைய நிழலுக்குள்ளாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே. அழகா அதை குறித்து ஆண்டவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஐ பிரைஸ் காட் ஃபார் இட். ஸோ இந்த வேலையிலேயும் உங்களுக்கு வந்து போஸ்டர் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த நாளுக்கான போஸ்டர். ஸோ எஸ் ஆஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டட். அடுத்து நம்ம படிக்க போற பைபிள் ரீடிங் பேசேஜ் வந்து ரெவலேஷன். ஸோ வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வந்து தியானிக்க போறோம். ஆண்டவர் நிச்சயமா அவங்களோட அந்த காரியங்களை வந்து பேசுவார். அப்படியே நம்ம கண்களை மூடி நம்ம வந்து ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே அநேக காரியங்கள் எங்களுடைய சிறையிருப்புகள் இருந்து ஆண்டவரே நாங்க வெளிவருவதற்கு இயேசுப்பா நிறைய காரியங்கள் நீங்க தெளிவாய் திட்டமாய் எங்களோட பேசினதற்காக நன்றி. ஓ, உம்முடைய அரணுக்குள்ளாக எங்களை நீங்க வைத்திருப்பதற்காக நன்றி. அப்பா ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே கோழி தன்னுடைய செட்டைகளின் கீழாக தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குமோ, ஓ அதே போல ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரையும் இயேசுப்பா ஆண்டவரே எங்களுடைய அரண்களின் அப்பா எங்களுடைய அப்பா ஆண்டவரே எல்லா கட்டுகளின் மத்தியில அப்பா ஆண்டவரே எங்களுடைய எல்லா சிறையிருப்புகளின் மத்தியில அது எல்லாத்துல இருந்து எங்களை விடுதலையாக்கி உங்களுடைய அரணுக்குள்ளாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள்ல ஆண்டவரே எங்களோட வார்த்தைய ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை எங்க மத்தியில பேசின ஆண்டவரே அண்ணாக்காக இந்த வேளையில நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் அண்ணாக்காக ஜெபிக்கலாமா? அண்ணாவுடைய ஊழியங்களுக்காக, அவங்களுடைய குடும்பத்துக்காக அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து அண்ணாவை ஆசீர்வதிச்சு அப்படியே பேச ஆரம்பிக்கலாமா? இயேசுப்பா, இந்த வேலையில நாங்க அண்ணாவை ஆசீர்வதிக்கிறோம். இந்த காலை வேலையில லார்ட் நாங்க டீமா சேர்ந்து அண்ணாவோட மினிஸ்ட்ரிஸ், அவங்களோட ஃபேமிலி இயேசுவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எல்லா காரியங்களையும் உடனிருங்க. இன்னும் ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும். இன்னும் பயங்கரமா பயன்படுத்துங்கப்பா. அண்ணாவுடைய வார்த்தை இயேசுப்பா ஆண்டவரே, உங்க வார்த்தை ஆண்டவரே இயேசுப்பா அண்ணாவுடைய வாயில போட்டு உம்முடைய சத்தமாய் ஆண்டவரே நீங்க இன்னும் ஆண்டவரே இயேசுப்பா அநேக இடங்கள்ல கொண்டு போய் நீங்க பயன்படுத்த போகிறதற்காக நன்றி. ஒரு பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம். அப்பா ஆண்டவரே, நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. அப்பா ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று இன்னும் அதிகமாய் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, நீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த காரியங்களுக்கு செல்லும் போது ஆவியானவர் உடனிருங்க. இந்த நாள்ல ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிப்பதற்கு, வேதத்தை ஆண்டவரே மெடிடேட் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபைகளை நீங்க தாங்க இயேசுப்பா. இந்த நாள்ல எங்களுக்கு ஆசீர்வாதமா தொடங்கி வைத்தது நன்றி. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆவியானவர் எங்களோடு இருங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு திரும்ப ஜாயின் பண்ணலாம். அன்டில் தென் இன்னைக்கு ப்ரே பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. காட் வில் பி வித் யூ. தேங்க்யூ so much. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன்.
முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, என் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, உம் ஜனமோடு போதும் வெட்கப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்த்தோம் வெட்கப்படுவதில்லை, உம்மை நம்பினோர் வெட்கப்படுவதில்லை. உலக மனிதனுக்கு தான் 4 திசைகள். அந்த 4ம் அடைப்பட்டால் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு 4 திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை திறந்தே இருக்கிறது. நான் வெட்கப்படுவதில்லை.